வணக்க நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய அழகான சேவல் ஒன்று இருக்குது. அதோட நடையும் அழகான பல வண்ண சிறகுகளையும் பார்க்கணும் ரொம்ப அழகா இருக்கும். அதோட அந்த சிவப்பான கொண்டையும் கண்கொள்ளா காட்சியோட இருக்கும். அந்த சேவல் என்ன பண்ணுமா, தினமும் பொழுது விடியிறப்போ தலையை உயர்த்தியபடி பார்த்தீங்கன்னா சத்தமா கூவ ஆரம்பிக்கும். அந்த சத்தத்திலே அந்த பகுதியில் உள்ள எல்லாருமே எழுந்திருச்சு கோழி கூவிடுச்சு விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை துவங்குவாங்க. இதுல சேவலுக்கும் கொஞ்சம் பெருமை தான் அதிகமா இருக்கும். நம்ம கூவுறதால எல்லாரும் எழுந்திருச்சு உடனே வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேவலோட அழகையும் கம்பீரத்தையும் பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிற பல சேவல் பாத்தீங்கன்னா அதை கண்டாலே பொறாமையோட இருக்கும். இந்த சேவலுக்குள்ளே என்னடா அது, இந்த சேவல் இப்படி இருக்குது, நம்மளை யாரும் பெருசா மதிக்க மாட்டேன்றாங்களே, இந்த ஒரு சேவலுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல பொறாம இருக்குது அந்த பக்கத்துல இருக்கிற சேவலுங்களுக்கு. சில சேவல் பாத்தீங்கன்னா அதோட நேரடியா சண்டையும் போட்டு மோதி பார்த்து அதுகிட்ட தோத்தும் போயிடுதுங்க. ஏன்னா அது கம்பீரமா இருக்கும், அதோட உடம்பு வலிமை பெற்றதாகவும் இருக்கும். அதனால அந்த சேவலை அடிச்சுக்க அங்க யாருமே இல்லை அப்படின்ற இந்த ஆடு காலத்துல படத்துல தனுஷ் வச்சிருவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சேவல்னு நினைப்பு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஒரு சேவை. சரி, இப்படி போயிட்டு இருக்கிற அந்த சேவலோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதோட வலிமைக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாம எல்லாமே தோத்து போயிட்டே தான் இருக்குதுங்க. எப்பவே இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சேவல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறாமப்படும். ஏன்னா இந்த ஏரியாவுக்கே முடிசூடா மன்னனா இருக்கிறது அந்த சேவல் ஒண்ணுதான், அதை மட்டும் நம்மளால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சேவல்கள்கிட்ட மோதி மோதி தோத்து போன ஒரு சேவல் ஒரு கொஞ்சம் தந்திரமான வேலை செய்ய பண்ணுது. அது ஏற்கனவே குறுக்கோளியில போயிட்டு நிறைய வேலையை செய்யக்கூடியதுதான். இப்போ ஒரு கட்டத்துல ஒரு திட்டம் ஒண்ணு போடுது அந்த சேவல், அந்த தோத்து போன சேவல் அந்த பெரிய சேவலை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு கோழி கிட்ட போயிட்டு சில காரியத்தை நீ ரகசியமா செய்யி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புது. அப்ப அந்த கோழி நேரா போயிட்டு அந்த சேவல் கிட்ட போய் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்குது. சேவலே, உன்ன மாதிரி அழகும் வலிமையும் உள்ளவங்க இந்த வட்டாரத்திலே கிடையாது, இந்த ஊரையே நீதான் கூவி எழுப்பி விடுற. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீ காலையில மட்டும் கூவாம இருட்டு வந்த உடனே கூவிட்டேன்னு வச்சுக்க, பொழுதும் டக்குன்னு விடிஞ்சு போயிடும், நம்மளும் பயம் இல்லாம வெளிச்சத்திலேயே தூங்க ஆரம்பிக்கலாம், உன்னோட பெருமையும் 4 பேருக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிடுது அந்த கோழி. இதை கேட்ட சேவலுக்கு தலைக்கால் புரியாம ஆடிக்குது. தலைக்கணை நிறைய மேலே ஏறிக்கிட்ட உடனே, அப்படின்னா நம்ம கூவிதான் பொழுது விடியுதா, சூரியனை கட்டுப்படுத்துற அளவுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குதான்னுட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவல் தவறான ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு, இவ்வளவு நாள் இது நமக்கு தெரியாம போச்சே, சரி போகட்டும், இன்னிலிருந்து நம்ம அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஆரம்பிப்போம், இருட்டட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்குது அந்த கர்வம் கொண்ட சாவல். இப்போ மொல்ல சாயந்தரம் வந்துருச்சு, அப்படியே இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த இருள் தொடங்கி அந்த ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஊரே இப்ப என் சக்தியை பார்க்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனி நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருளை நோக்கி அந்த சாவல் கூரை மேல ஏறி நின்று கூவ ஆரம்பிக்குது. ஆனா சூரியன் வரவே இல்லை. திருப்பி மேற்கொண்டு இருட்டி பாத்தீங்கன்னா பொழுது விடியவே இல்லை. திருப்பி சாவல் கூவிட்டே இருக்குது. இப்போ கூவிட்டே இருக்கிற சாவலோட குரல் அப்படியே கம்பி போயிடுது. குரல் மக்கி போய் கடுமையான தொண்டவலி தோல்வி எல்லாம் மன உளைச்சல்ல தூங்கி போயிடுது அந்த சேவல். சாவலோட இந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வீட்டுக்காரன் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சோர்ந்து போயிடுறான். இந்த சாவை கத்தண்டால அவனுக்கு தூக்கம் வரமாட்டேன்ருச்சு. அந்த சாவை கத்தி தூங்கிடுச்சு. இவன் சாவை கத்த இவனுக்கு தூக்கம் வரல. அக்கம் பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் தூக்கம் வரவே இல்லை. ரொம்ப தலைவலியா போயிடுச்சு. அந்த நேரத்துல தங்களோட தூக்கம் கெட்டு போனதுக்கு அந்த சாவைதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, இந்த சாவக்காரங்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பொழுது விடிஞ்சிருச்சு. கத்தி களைச்சு போயிருந்தா அந்த சாவல் விடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கமா சேவல் குரல் கொடுத்த உடனே மற்றவங்க எல்லாருமே விழிச்சிருவாங்க. ஆனா இந்த தடவை அந்த சாவல் கூவவே இல்லையா. மற்ற சாவல் கூவனதை கேட்ட உடனே மற்ற ஆளுங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா அது அந்த சாவல் நீங்க கூவவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டு ஆளுங்கள்ட்ட என்னாச்சு, உன் சாவல் காலைல கூவவே இல்லை, நைட்டு ஃபுல்லா கத்திக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாருமே போயிட்டு கேட்கும்போது உடனே அப்போ நேற்று நைட்டுக்கு ஃபுல்லா அந்த சாவலுக்கு பேய் பிடிச்சிருக்குது போல, அந்த சாவல் கத்திக்கிட்டே இருந்திருக்குது, நான்
நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்க அம்மாட்ட போயிட்டு, நான் சொன்னல அந்த சாவலுக்கு வந்து பேய் தான் முடிச்சிருக்குது, நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த சாவை கொல்லேன்னு கத்திக்கிட்டே இருந்தது, ஆனால் காலையில் பொழுது விடிஞ்சது கூட தெரியாமல் வந்து தூங்கிட்டு இருக்குது, அதுக்கு பேய் தான் முடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவலை வந்து அடிச்சு கொன்னுட்டான். அதுக்கப்புறம் மற்ற சாவலும் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அந்த சாவலை வந்து கொல்ல போகும்போது பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்குதுங்க. என்னைக்குமே ஒருத்தங்கிட்ட ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அந்த திறமையை வச்சுக்கிட்டு அவன் கடைசி வரைக்குமே வந்து அதை ஃபாலோ பண்ணி ஓட்டணுமே ஒழிய, நம்ம கிட்ட தான் பெரிய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வத்தை தலைமையில தூக்கி என்னைக்கு வைக்கிறானோ அன்னைக்கே அவனுடைய அழிவு காலம் வந்து ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த சாவலும் வந்து இப்போ அழிஞ்சுது. அந்த கோழியோட பேச்சை கேட்காம வழக்கம் போல இருந்திருந்ததுன்னா இந்த சாவல் வந்து தப்பிச்சிருந்திருக்க வேண்டியது. அது ஒரு வார்த்தை சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு இந்த சாவலுக்கு வந்து ரொம்ப கர்வம் ஏறி போய் தன்னுடைய அந்த என்ன நிலைமையில் இருக்கும்னு சொல்லி தெரியாமலே வந்து அது தலைகால் புரியாம அந்த செயலை செய்யவும் தான் இன்னைக்கு கோழி வந்து இறந்து போயிடுச்சு. இந்த வீடியோல இருந்து மனுஷங்களுக்கும் அதே மாதிரி தான் வந்து ஒரு விஷயத்துல நீங்க ஒரு கில்லாடியா இருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கணுமே ஒழிஞ்சு அதனால தலைகால் புரியாம வந்து ஆடக்கூடாது, தலக்கணமா இருக்கக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.